Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தேவ ஜனங்களை சபையை கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை அடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். பார்ப்போம். சங்கீதம் 132 13ஆம் வசனம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். சீயோன் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சீயோன் மலை, சீயோன் என்கிறதெல்லாம் ஏதோ ஒரு சீயோன் மலையை மட்டும் குறிக்கிறது இல்ல. சீயோன் என்பது தேவ ஜனங்களையே குறிக்கிறதா இருக்கிறது. தேவ ஜனங்கள் இருக்கும் இடம், தேவ ஜனங்கள் இருக்கும் இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆகவே தேவன் வாசம் பண்ணும் இடம், இப்படி எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அதற்கு அர்த்தம் இருக்கிறது. அந்த இடத்தை குறித்து 15ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன், அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அதாவது தேவன் தம்முடைய சபையை, தம்முடைய ஜனத்தை, சீயோனிலே கூடி வருகிற இந்த மீட்கப்பட்ட ஜனத்தை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? ஆகாரத்தை ஆசீர்வதிப்பாராம், ஏழைகளை அப்பத்தினால் திருப்தி ஆக்குவாராம். அவர்கள் ஏழைகளாகவே இருப்பது கிடையாது. இன்றைக்கு ஒருவேளை ஏழையா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்குமே ஏழையா இருப்பது கிடையாது. அவர்களை அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன் என்று இங்கே சொல்லுகிறார். எபிரேயருக்கு திருப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அங்கே நாம் பார்க்கிறோம், சீயோன் என்பது புதிய ஏற்பாட்டு காலத்திலே புதிய ஏற்பாட்டு சபையை குறிக்கிறது என்று இங்கே திட்டவட்டமாக வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும், பாருங்க, அங்கே சர்வ சங்கமாகிய சபை, பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை என்று சொல்வது தேவனுடைய சபையை குறிக்கிறது. யாவருக்கும் நீதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகி இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சீயோனாய் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறதின் நிறைவேறுதல் தான் புதிய ஏற்பாட்டு சபை. இந்த புதிய ஏற்பாட்டு சபைதான் அந்த சீயோனின் மக்களாய் இருக்கிறார்கள் என்பதை இங்கே திட்டம் தெளிவாக இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 87க்கு ஒரு நிமிஷம் திருப்போம். அங்கே இந்த சீயோனை கர்த்தர் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை குறித்து எழுதியிருக்கிறது. 87வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். சீயோன் வாசல்ல தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய சபையின் மீது தேவன் பிரியமாயிருக்கிறார், அன்பு கூறுகிறார், அதற்கு நன்மை செய்ய விரும்புகிறார், அதை அப்பத்தினால் நிறைக்க விரும்புகிறார், ஏழைகளின் குறைகளை போக்க விரும்புகிறார், அவர்களை உயர்த்த விரும்புகிறார் என்றெல்லாம் இப்படி சொல்லி இருக்குது. இப்ப 12ஆம் அதிகாரம் எபிரேயர்ல தொடர்ந்து வாசிப்போம். 25ஆம் வசனம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் பூமியிலே பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்ற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவர்கள் உண்டாக்கப்பட்டவர்கள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. இங்கே எப்படி பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாராம் என்று இங்கே சொல்லி இருக்கிறது. அதை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். ஆகாய் 2ஆம் அதிகாரம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடனே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன்.
தேவன் வந்து வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவாராம். அசைய பண்ணி சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். இது என்ன அசைய பண்ணுவேன்றாரு? என்ன வானத்தை அசைய, ஏதோ ஒரு ட்ரெமரா? இது வெறும் அப்படியே லேசா ஒரு குலுக்கி விடுறதா? இந்த அசைய பண்ணுவேன் என்று சொன்னால் என்ன என்பதை கவனிக்க வேண்டும். சபையை குறித்து சொல்லும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சபையை குறித்து சொல்லும் போது இப்படி சபைக்காக தேவன் இந்த காரியங்களை செய்வாராம். என்ன செய்வாராம்? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவாராம். சகல ஜாதிகளை அசைய பண்ணுவாராம். சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தத்தை நாம் நிச்சயமாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ தேவனுடைய சபையில ஏதோ ஒரு அசைவு இருக்கும், ஏதோ ஒரு ட்ரெமர் மாதிரி இருக்கும், ஏதோ வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைத்து சகல ஜாதி ஜனங்களையும் அசைச்சு இப்படி தேவன் மகிமையை வெளிப்படுத்துவார் என்று ஏதோ ஒரு அப்டிராக்டா நாம் அதை யோசிக்க கூடாது. ஏதோ ஒரு என்னமோ ஒரு அசைவு இருக்கும் போல இருக்கு. கடைசி காலங்களில் தேவன் அதை செய்ய போகிறார் சபைக்காக. இந்த அசைவுன்னு சொல்லி இருக்குது. எதுக்கு இப்படி அசைய வைக்கணும்? சகல ஜாதிகளையும் ஏன் அசைய வைக்கணும்? ஏன் இதை தேவனுடைய சபைக்காக தேவன் செய்ய வேணும்? ஆலயத்தை மகிமையினால் நிரப்புன்னு சொல்றாரு. இப்படி அசைத்து எல்லாவற்றையும் அசைச்சு ஆலயத்தை மகிமையால் நிரப்புன்னு சொன்னாரே. என்ன, ஏதோ ஒரு மேகம் வந்து அப்படியே மகிமையா ஆலயத்தை மூடிக்கொள்கிறதா? வெறும் அவ்வளவுதானா? மகிமை என்றால் என்ன? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இங்கதான் பாருங்க, முழுமையா வாசிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, கடைசி காலங்களிலே சபையின் மூலமாய் நான் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாக வைத்திருக்கிறேன். சபையை நான் நேசிக்கிறேன். சபையில் உள்ள ஏழைகளை ஆசீர்வதித்து உயர்த்த நான் பிரியப்படுகிறேன். ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறேன். இந்த சபையில் உள்ள ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வானத்தையும் பூமியும் கூட நான் அசைக்க தயார். சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் நான் அசைய பண்ணுவேன். சகல ஜாதி ஜனங்களையும் நான் அசைய பண்ணுவேன். எப்படி பாவிகளுடைய அக்கிரமக்காரர்களுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் தேவன் எப்படி எடுத்து நம்முடைய கரத்துல கொண்டு வந்து கொடுப்பார், அதை பற்றி தான் இங்க சொல்லி இருக்குது. எல்லாத்தையும் அசைய பண்ணுவாராம். நம்முடைய கரத்துல வராம எங்கெங்கோ கிடக்கிறதெல்லாம் நமக்கு கொடுக்கும்படியாக எல்லாவற்றையும் அசைய பண்ணி எல்லா காரியங்களையும் மாற்றி சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி ஜாதி ஜனங்களை எல்லாம் அசைய பண்ணி சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் வானத்தையும் பூமியும் எல்லாத்தையும் அசைச்சு எல்லா இடத்திலிருந்தும் நமக்கு வந்து எல்லாம் கிடைக்கும்படியா நம்முடைய கரத்துல எல்லாம் வந்து கிடைக்கும்படியா செய்வார் என்கிற அர்த்தத்துல தான் இங்க சொல்லி இருக்குது. ஏன்னா அடுத்த வசனமே சொல்லுது, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இந்த மகிமை பெரிதா இருக்குமாம். தேவனுடைய மகிமையை சபையில விளங்க பண்ணுவாராம். அந்த சபையிலே மகிமையை விளங்க பண்ணும் போது வெள்ளியும் கர்த்தருடையது, பொன்னும் கர்த்தருடையது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். இதையெல்லாம் கொண்டு வந்து சபையில் உள்ள மக்களுடைய கையிலே கொடுக்க போகிறார். நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை வைத்திருக்காங்க. எனக்கு என் பஞ்சாதிக்கம் இருக்குதுங்க, போதும், நாங்க 2 பேரும் சமாளிச்சிருவோம், நாங்க வேற ஒண்ணும் கேட்கல, எங்களுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. இப்படி எண்ணுகிற கிறிஸ்தவர்களுக்கு ஒண்ணும் விளங்கலன்னு அர்த்தம். இது உங்களையும் உங்க பஞ்சாதி உங்க பிள்ளைகளை பற்றி அல்ல. உங்களுக்கு வீடு இருக்கு, உங்களுக்கு வாசல் இருக்கு, உங்களுக்கு வேலை இருக்குது, உங்களுக்கு பென்ஷன் இருக்குதுங்கிறத பற்றி அல்ல. அவ்வளவு குறுகிய மனப்பான்மையோட இந்த உலகத்துல வாழக்கூடாது. இது அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். இதுக்குன்னு ஜனங்களை மீட்டெடுத்துக்கிறார். அதான் சபை. சபைனா என்ன? ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு ஜனம். இந்த ஜனத்தை எதுக்கு மீட்டெடுத்திருக்கிறார்? வெறும் இவர்கள பாவத்தை கழுவி இவர்களை சுத்திகரித்து எங்கேயோ பரலோகம் போய் சேர்க்கறதுக்கா? வெறும் அவ்வளவுதானா? இல்ல. இந்த ஜனத்தை மீட்டெடுத்து இந்த ஜனத்தின் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை இந்த உலகத்துல நடப்பிக்க வேணும். எப்பவுமே தேவன் இப்படிதான் பண்றாரு பாருங்க. ஆபிரகாம் ஏன் தெரிந்தெடுத்தார்? அவன் மூலமா ஒரு பெரிய ஜாதியை உண்டாக்க. அந்த பெரிய ஜாதி என்ன? அந்த ஜாதி வரைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்கள ஆசீர்வச்சு அவங்கள வரைக்கும் வச்சுக்கிறதுக்கா? கிடையாது. அந்த ஜாதியின் மூலமா எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும்படியாக தான் கர்த்தர் ஆபிரகாம் என்கிற தனி மனுஷனை தெரிந்து கொண்டு அப்புறம் ஒரு ஜாதியாக்கி அந்த ஜாதியின் மூலமா எல்லா ஜாதியும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் செய்கிறார். இப்படிதான் கர்த்தர் வேலை செய்கிறார் பாருங்க. இன்றைக்கு சபை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், சபையின் மக்களை ஏன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க வேணும். இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கோம் சபையில. சபை எதுக்காக இருக்குது? நாம் எதுக்காக கூடி வர்றோம்? எதுக்காக இங்க வந்து இவ்வளவு பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், இவ்வளவு போதிக்கிறோம், எல்லாம் பண்றோம்? ஏதோ நாம சந்தோஷமா இருந்து
நாம் கர்த்தருக்குள்ள இருந்து நாம் பரலோகம் போய் சேர்றதுக்கா? இதுதான் கர்த்தருடைய நோக்கமா? இவ்வளவுதான் கர்த்தருடைய நோக்கமா என்று கேட்கிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் முழுவதை குறித்தும் தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய குமாரனை கொடுத்தது ஏதோ நம்ம மட்டும் ரட்சிக்கும்படியாக அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் ஒருவராவது கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை தந்தருளினார் என்று வேதவசனம் கூறுகிறது. இதுதான் தேவனுடைய நோக்கம். பாருங்க, தேவனுடைய உள்ளத்தையும் அவருடைய எண்ணத்தையும் அறியாத மக்களா இருக்கக்கூடாது. நாம அதற்காக தான் நாம் வாழ வேண்டும். அப்ப கர்த்தர் உலகத்தை மீட்க வேண்டும், எல்லா ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும், எல்லா ஜாதியும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா ஜாதி ஜனங்களும் தமிழத்தில் திரும்ப வேண்டும். பிசாசின் பிடியிலும் அழிவிலும் சிக்கி கொண்டிருக்கிற மக்கள், இருளிலே சிக்கி கொண்டிருக்கிற மக்கள் ஒளியை காண வேண்டும், வெளிச்சத்தை காண வேண்டும். இருளிலிருந்து அந்தகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒளியினிடத்திற்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய பெரிதான சித்தமாய் இருக்கிறது. இதுக்காக தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அதுக்காக தான் நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்காங்க. இன்னைக்கு செழிப்பு செழிப்பு செழிப்புன்னு பேசுறது ஏதோ உங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும், உங்களுக்கு சாப்பாடு இருக்கணும், உங்களுக்கு துணிமணி இருக்கணும்ன்ற அப்படி குறுகிய நோக்கத்தோடு பேசல. நாம ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, the inside of the water hose gets wet. அதாவது தண்ணி பாய்ச்சப்படுகிற அந்த குழாய் இருக்குது பாருங்க, எந்த குழாய் வழியா தண்ணி வருதோ அந்த குழாய் உள்பகுதி பூரணமா நனையுதான். அது நனையாம தண்ணி வெளியே வர முடியாது. அப்ப நம்ம எல்லாரையும் ஒரு தண்ணி பாய்ச்சுகிற ஒரு வாய்க்கால போல கர்த்தர் வைத்திருக்கிறார், குழாய போல கர்த்தர் வைத்திருக்கிறார். நம் மூலமாக ஆசீர்வாதங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பும்படியாக ஒரு பைப் மாதிரி அங்கங்க மெட்ராஸ்ல நம்ம இருக்கிறோம், இத்தனை பைப் இருக்குது. இவ்வளவு மூலமா ஆண்டவர் தண்ணி அனுப்ப விரும்புகிறார், ஆசீர்வாதத்தை அனுப்ப. நீங்க ஒவ்வொருவரும் ஒரு பைப் மாதிரி, ஒவ்வொருவரும் மூலமா ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அனுப்ப விரும்புகிறார். அநேக ஆசீர்வாதங்கள் அநேக மக்களுக்கு, அதுல குறிப்பாக சுவிசேஷம் என்னும் இந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்லும்படியாக அதை சாத்தியமாக்கக்கூடிய ஒரு பைப்பாக, அதன் வாய்க்காலாக, அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு வாய்க்காலாக உங்களை என்ன ஏற்படுத்தி இருக்கிறார். ஏழைகளுக்கு உதவுறது அதெல்லாம் இருக்குது பாருங்க. ஆனா அது எல்லாவற்றை காட்டிலும் இன்னும் அதிகமாக சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேணும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நீங்கள் பிரயோஜனப்படும்படியாக ஒரு பைப்பு கனெக்ஷன் கொடுத்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற மெட்ராஸ்ல இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களையும் அங்கங்க கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த பைப் எல்லாம் என்ன சொல்லி இருக்குது, வேணாம் ஆண்டவரே, என் மூலமா ஊத்தாதீங்க, எனக்கு ஒண்ணும் வேணாம், நான் ட்ரை பைப்பாவே இருந்துட்டு போறேன், நான் இப்படியே இருந்துட்டு போறேன், எங்க வீட்டுக்கு மட்டும் தண்ணி வந்தா போதும் ஆண்டவரே, எங்க வரை 4 குடம் வந்தா போதும், நான் அதுக்கு மேல ஒண்ணும் கேட்கல. இவங்க நினைச்சிருக்காங்க இவங்க கேட்காததுக்கு ஒரு தனி மெடல் மேல தர்றாங்க பரலோகத்துல நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, நாளைக்கு போய் கேட்க போறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஒண்ணுமே கேட்கல, எனக்கு தான் ஸ்பெஷலா ஒண்ணும் இல்லையா, நான் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான். இந்த அல்லாஹ் சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தாரு, பெரிய பெரிய காரியங்களுக்காக விசுவாசித்துக்கிட்டே இருந்தாரு, அது வேணும் இது வேணும்னு எப்ப பார்த்தாலும் அப்படியே புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு, இவ்வளவு பிரயாசப்படுறாரு. நான் எல்லாம் ஒண்ணுமே பிரயாசப்படல ஆண்டவரே, ஒரு பைசாவும் வேண்டாம்னு நான் அவ்வளவு பெரிய பரிசுத்தவான உட்கார்ந்துட்டு இருந்த ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, வேஸ்ட் பைப்பு, இவ்வளவு கனெக்ஷன் கொடுத்து இவ்வளவு பண்ணி எல்லாம் வச்சு தண்ணி பாய்ச்சறதுக்காக ஒண்ணு வச்சா பைப்பு மூடி கிடக்கட்டும்னு உன் வரைக்கும் நீ பார்த்துக்கிட்டு நீ சாப்பிட்டுக்கிட்டு தோத்திரம் பண்ணிக்கிட்டு பரலோகம் வந்து தேர்ந்திருக்கிற நோக்கத்தையே நிறைவேற்றாதவன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும், இதுதான் கர்த்தருடைய நோக்கம். ஏன் சீயோன் மேல கர்த்தர் பிரியப்படுகிறார்? தம்முடைய ஜனங்கள் மட்டுமல்ல, ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் ஒரு வெசல் மாதிரி, ஒரு கருவி மாதிரி இருக்கிறாங்க ஆண்டவருடைய கையில. இவர்களை உபயோகப்படுத்த விரும்புகிறார். இதுக்காக வானத்தையும் பூமியும் அசைய பண்ணுகிறார், வெட்டாந்தரையும் சமுத்திரத்தையும் அசைய பண்ணுகிறார். கொடுக்காத சமுத்திரம் எல்லாம் கொடுக்க போகிறது. இருக்கீங்களா? இரும்பு தாழ்பால்கள் உடைக்கப்பட போகிறது. கொடுக்க மாட்டேங்கிற ஜாதி ஜனங்கள் ராஜ்யங்கள் கொடுக்க போகிறது. ட்ரெஷரிஸ், பொக்கிஷ சாலைகளுடைய தாழ்பால்கள் உடைக்கப்பட போகிறது. தேவனுடைய மக்கள் செல்வத்தை சுதந்திரிக்கும்படியாக, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியாக பலனை தேவன் தருகிறார். அதை பற்றி தான் இங்க சொல்லி இருக்குது. எல்லாத்தையும் உடைச்சு உனக்கு தருவாங்கிறாரு. வானத்தையும் பூமியை அசைப்பேங்கிறாரு. அசைப்பேன்னா நாம பெந்தோஸ் ஜனங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம், 2 அசை காமிச்சா ஸ்தோத்திரம் இல்லையா அப்படின்ட்டு போயிடுறோம். வெறும் இந்த அசைவு இல்லைங்க, சும்மா அப்படி இப்படி அசைச்சு என்ன பிரயோஜனம்? அசைக்கிறதுனா கர்த்தர் சொல்றாரு, விட்டு கொடுக்க மாட்டேன், நீ தரித்திரத்திலேயே இரு, உனக்கு ஒண்ணும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்த உலகத்தை அசைச்சு கொடுக்க மாட்டேங்கிற கையெல்லாம் கொடுக்க வச்சு பதுக்கிறவன், சேர்க்கிறவன், மூட்டை கட்டுறவன் எல்லார்கிட்ட இருந்து பிடுங்கி உன் கையில நான் கொடுக்க போகிறேன். சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் எல்லாவற்றையும் நான் அசைச்சு சகல ஜாதிகளையும் அசைச்சு உங்க கையில கொடுப்பேங்கிறார். இருக்கீங்களா? இஸ்ரவேல் மக்களை எவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க எகிப்து மக்கள்.
கடைசியில ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கிளம்புற அன்னைக்கு சொல்றாரு, எல்லார்ட்டையும் போய் அவன்கிட்ட இருக்க வெள்ளி பொண்ணெல்லாம் கலெக்ட் பண்ணுங்கிறாரு. இதுல என்ன பெரிய அற்புதம்னா, அவனுக்குள்ள ஒரு அசைவை உண்டு பண்ணிட்டாரு. அவன் பயந்து போய் இவன் போய் தொலைஞ்சா போதுன்னு சொல்லி கடகடன்னு, அப்பா எல்லாத்தையும் எடுத்துக்க, இந்த எனக்கு போட்டிருந்ததெல்லாம் கழட்டி உள்ள வச்சிருந்ததெல்லாம் தூக்கி மூட்டை போட்டு எடுத்துட்டு போன்னு கொடுக்குறான். நீங்க போய் கேட்டு பாருங்க, பக்கத்து வீட்டுல கொடுப்பாங்களான்னு. அது ஒரு பெரிய அற்புதம். அதை தான் இங்க சொல்லி இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, நான் அசைக்கும் போது தராதவன் கூட தருவான், திறக்காத வாசல் கூட திறக்கும். பிடிச்சு மூட்டை கட்டி பதுக்கி இப்படி பண்ணி வச்சுட்டு இருக்கவன் கூட அவன்கிட்ட பிடுங்கி வகையில தரப்போகிறேன். ஏன்னா எனக்கு வேலை ஆக வேண்டியது இருக்குது. வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, என்னுடைய மகிமையை நான் சபையில விளங்க பண்ண போகிறேன். சபையின் மூலமா ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். இருக்கீங்களா? அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். எத்தனை பேர் அதுக்கு ரெடி ஆகிறீங்க? இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு போதும் ஆண்டவரே, எனக்கு ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவரே. நல்லா கவனிங்க, மேல எதுக்கு மெடல் தர்றாங்கன்னு நான் சொல்றேன். எனக்கு ஒண்ணு வேணான்றவங்களுக்கு எல்லாம் ஒரு மெடலும் கிடையாது. தானியேல் புஸ்தகம் எழுதியிருக்கு 12ஆம் அதிகாரத்துல, அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் நட்சத்திரங்களை போல ஜொலிப்பார்கள் என்று எழுதி இருக்கிறது. அவங்களுக்கு தான் ஸ்டார்ஸ் கொடுக்குறாங்க மேல. ஒண்ணுமே செய்ய ஒரு ஆத்மாவும் ஆதாயப்படுத்துறதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆட்களுக்கு ஒரு ஸ்டாரும் கிடையாது. இந்த நட்சத்திரத்தை போல ஜொலிக்கிறவர்கள் யாரு? பிரகாசமாய் ஜொலிக்கிறவர்கள், வானத்துல தேவனுடைய பிரசன்னத்துல ஸ்டார்ஸ் மாதிரி விளங்குகிறவர்கள் யார்? அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக தாங்கள் அப்படிப்பட்ட காரியத்துக்கு பிரயோஜனப்படுத்தும்படியாக தங்களை ஒரு வாய்க்கால்களாக தேவனுக்கு அர்ப்பணித்து கர்த்தரை விசுவாசித்து தங்களுடைய வறுமையை இல்லாமையை மேற்கொண்டு பெரிய காரியங்களுக்காக கர்த்தரை விசுவாசித்து தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் உயர்ந்து அநேக ஆசீர்வாதமா இருக்கும்படி ஜெயம் கொண்டு வாழுகிறார்கள் பாருங்க. அவர்கள் தான் நட்சத்திரங்களை போல ஜொலிப்பார்கள் எழுதி இருக்கிறது. பரலோகத்துல போனீங்கன்னா இங்க இருக்கிற மாதிரியே தான் பலவிதமான லைட்டுகள் இருக்க போது. இங்க பலவித இந்த லைட் எல்லாம் பாருங்க இப்படி இருக்குது. இன்னும் வெளியெல்லாம் போட்டிருக்கோம், ஹாலஜன் லேம்ப் போட்டிருக்கோம். 1000 வாட்ஸ் ஒண்ணு. ஹாலஜன்லயே வித்தியாசமா இருக்குது. 500 வாட்ஸ் 150 வாட்ஸ் எல்லாம் வந்துருக்குது. இப்போ 0 வாட்ஸும் இருக்குது. நிறைய கிறிஸ்தவங்க 0 வாட் கிறிஸ்டியன்ஸ். பரலோகத்துல 0 வாட் மாதிரி அங்கங்க இந்த பரிசுத்தவான்கள் அப்படியே ஸ்தோத்திரம் பிரதர்ன்னு இருப்பாங்க. அப்படியே இவங்கெல்லாம் யாருன்னா போதும் போதும்னவங்க, போதும் என்கிற மனதிலே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்ற கொள்கையோட வாழ்ந்தவங்க, அதை தப்பா இன்டர்பிரட் பண்ணி அதனால அழிஞ்சு போனவங்க. அவங்க இந்த உலகத்துல ஒரு பிரயோஜனம் இல்லாம கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றாம தரித்திரமே மேன்மை என்று எண்ணி அதை மேன்மைப்படுத்தி பசியும் பட்னியா சாகிறதையும் மேன்மைப்படுத்தி இப்படியே கிடந்துட்டு கர்த்தருக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு போய் சேர்ந்த ஆளுகள்லாம் அங்க சரி தொலைஞ்சு போ, ரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறனால வான்னு சொல்லி ஒரு 0 வாட்ஸ் மாதிரி அப்படியே ஓரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் சிலர் இருக்க போகிறாங்க, இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டு இப்படிப்பட்ட சத்தியங்களை அறிந்து கொண்டு கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற மனுஷனா நான் வாழ வேண்டுமே, இந்த உலகத்துல நான் ஏதோ ஒன்று செய்ய வேண்டுமே. கர்த்தர் என்னை எதுக்காக மீட்டு கொண்டார், என்னை ரட்சித்தார், எதுக்கு இந்த கையை காலை கொடுத்திருக்கார் கர்த்தர், எதுக்கு இந்த அறிவை கொடுத்திருக்கிறார், எதுக்கு என்ன இந்த உலகத்துல வைத்திருக்கிறார், என்னுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோட வாழ்ந்து பெரிய காரியங்களுக்காக கர்த்தரை விசுவாசித்து ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் இருந்து அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் சுவிசேஷத்தை பரப்புகிறவர்களாய் வாழ்ந்து போகிறவர்கள் அங்கே நட்சத்திரங்களை போல ஜொலிக்க போகிறார்கள். இருக்கீங்களா? எத்தனை பேர் அப்படி இருக்க போறீங்க? அதுதான் வாழ்க்கை. இதுதான் செழிப்பு. நான் பேசுற செழிப்பு வந்து ஏதோ சும்மா நம்ம ஒரு மோட்டார் சைக்கிளும், நமக்கு ஒரு வேலை கிடைச்சது, ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சது, ரொம்ப திருப்திங்க, அந்த செழிப்பை நான் பேசல. நான் பேசுறது உங்கள் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட செழிப்பு. நீங்கள் எண்ணி கூட பார்க்க முடியாத அற்புதங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எண்ணி பார்க்க கூடாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும். நீங்கள் அந்த அளவுக்கு உயர வேண்டும். கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்துக்காக உங்கள் மனதை நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டும், எண்ணங்களை பக்குவப்படுத்த வேண்டும், அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். இப்படியே ஏதோ ஒரு மூலையில் கிடக்கிறோம் அப்படின்னு இருக்க கூடாது. கர்த்தருடைய நோக்கம் என்ன என்பதற்காக நாம் வாழ வேண்டும். இருக்கீங்களா?